வரவேற்கிறோம். அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். பனை தொழிலாளர்கள் கோரிக்கைக்காக தேனி மாவட்டத்தினுடைய பனை தொழிலாளர்களுடைய சந்தித்து கல ஆய்வுக்காக வருகை தந்திருக்கின்றேன். பனை தொழிலாளர்களுடைய நல வாரியத்தினுடைய தலைவராக தமிழக முதல்வர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த பதவியை கொடுத்து தமிழகத்திலே இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அங்கங்கே பனை காட்டுகளில் வாழுகின்ற மக்களுக்கு கல்விகளை கொடுக்க வேண்டும் அப்படி என்று 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வாரியம் இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் 5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தார்கள். 2011 முதல் 2021 10 ஆண்டுகள் இந்த வாரியம் முடக்கப்பட்டிருந்தது. 2011ஆவது வருஷம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த வாரிய பதிவை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக பனை தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமைதியான முறையிலே பனை தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கடந்த 1 மாதமாக இப்போதான் பதனி சீசன், பனையில் ஏறி பதநீர் இறக்கின்ற சீசன் கூட தான் தொடங்கி இருக்கிறது. அதனால் இப்பொழுது என்ன ஆகுது, காவல்துறை வந்து இப்பொழுது பனை தொழில் செய்கிறவர்களை கடுமையாக வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சமீபத்திலே கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளசாராய மரணம் 69 பேர் இறந்து விட்டார்கள். சட்டப்பேரவையிலே போன ஜூன் மாதம் தமிழக முதல்வர் அவர்கள் கள்ளசாராய வியாபாரம் செய்கிறவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சட்டத்தை அமுல்படுத்தி கடுமையான சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். அதற்கு நாங்களாம் வரவேற்றோம். ஆனால் காவல்துறை என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த பனை தொழிலாளர்களை அந்த வழக்கு அவங்க போடுகின்ற சட்டம் ஒரு முறை கைது செய்தால் 50,000 முதல் 3 லட்சம் வரை அவதாரம் விதிக்கிறார்கள். 2வது ரிமாண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனால் இப்போ என்ன, பனை தொழிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மாவட்டம் தோறும் என்னை அழைத்து, நீங்கள் வாரியத்தினுடைய தொழிலாளருடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எங்களுக்கு பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஃபஸ்ட் என்னை அழைத்திருந்தார்கள். நான் சென்றிருந்தேன். ஒரு முறை பிடித்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2வது வர்றதுக்கு வந்து 1 மாதம் ஆச்சுன்னா அந்த பனைகள் தொழில் கெட்டு போயிடும். அந்த பனை தொழில் கெட்டு போயிடும். ஒரு வாட்டி ஏறி இறங்கும் போது மறுபடியும் 20 நாள் ஆகும். இருந்தாலும் கூட அவங்க வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிரிமினலாக ஆகிடுறாங்க. கள்ளசாராயம் விற்பவர்கள் காய்க்கிறவர்கள் கிரிமினலாக இருக்கலாம், ஒரு பனை தொழிலாளியே கிரிமினலாக மாற்றி விடுகிறார்கள். அப்போ அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்பதை ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வு செய்கின்ற பொழுது இப்படி முறையிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் சென்றிருந்தேன். அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம் போயிருந்தேன், ஈரோடு, சேலம். இன்று தேனி, இங்கே காலையில் திண்டுக்கல் தேனிக்கு வந்திருக்கிறேன். நாளை மதுரை, ராமநாதபுரம் போகின்றேன். மக்களை சந்தித்து அவளுக்கு குறைகளை கேட்டு என்ன செய்யலாம் என்பதை அந்த சட்டத்தில் இருந்து இப்போ புதியதாக போடப்பட்டிருக்கின்ற அந்த சாராய சட்டத்திலிருந்து பனை தொழிலாளருடைய சட்டத்தை தாழ்த்த வேண்டும். அந்த சட்டத்தோடு அவங்க இணைக்கக்கூடாது. பனை தொழில் செய்கிறவர் காலையில் பதநீர் இறக்கிறார்கள், மாலையில் அது புளித்து விடுகிறது. அந்த பதநீர் புளித்தவுடன் கல்லாக மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்போது போன முறை இந்த போன ஆண்டெல்லாம் அவங்க அழைத்து கொண்டு போய் 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க, இன்னும் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்டேஷனில் பெயின் விட்டுருவாங்க. அப்போ அந்த தொழில் வந்து அவங்க பாதிக்காது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி பனைமரத்தை காக்க வேண்டும், பனை தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த வாரியத்திற்கு பொறுப்பேற்றிருந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு செய்து தமிழக முதல்வர் சந்திப்பதற்காக 2 தினங்களுக்கு முன்னாலே நான் மனு கொடுத்திருக்கிறேன். அவரை சந்தித்து இந்த பனை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கள ஆய்வுக்கு வந்திருக்கிறேன். அது வந்து ஏற்கனவே ஒரு கொள்கை முடிவாக இருக்குங்க. கொள்கை முடிவு அப்படிங்கும்போது கல்லை இறக்க முடியாது. இப்படி அதான் கல் மாறி போச்சுன்னா அதுக்கு என்ன பயனை போட்டுக்கலாம். கல்லுங்கிறது வந்து விஷசாரயமாக மாறாதில்ல. கல் எப்படி விஷசாரயமாக மாறும்? அந்த பதநீர் புளித்து விட்டால் கல் என்று அவர் வந்து வழக்கு போட்டு அதுக்கு தேவையான பழைய தண்டனை தான் கொடுக்க முடியும். அவனை ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க, அவ்வளோ. மறுபடியும் பனை தொழிலுக்கு வந்துடுவாங்க. அவன் 4 மாதத்துடைய உழைப்பை 1 ஆண்டுகள் அவன் வருவாயை நான் சேர்த்து சாப்பிடணும். 4 மாதம் தான் அவனுடைய தொழிலே. 4 மாதம்.
இந்த 4 மாதத்தை வருமானத்தை ஒரு ஆண்டுகள் அவன் வாழ்க்கையை நடத்த வேண்டும், வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும். அதனால் நாங்கள் அரசுக்கு இந்த கவனத்திற்கு கொண்டு செல்வது தயாராக இருக்கிறோம். கூடிய உரையுடைய தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த சாராயத்துக்கு போன்ற சட்டம் இந்த பனை தொழிலாளருக்கு நீங்கள் தளர்த்தி தர வேண்டும், சட்டத்தை தளர்த்தி தர வேண்டும் என்பதற்காக களவாய்க்கு வந்திருக்கிறேன். நாங்களும் வந்து கடந்த ஈரோடுக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். கேண்டிடேட்டை நாங்கள் நினைக்க ஒரு 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். இது வந்து சிறப்பான தமிழ்நாடு முதலமைச்சருடைய சிறப்பான 4 ஆண்டு உழைப்பு. 4 ஆண்டுகளாக அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பல உதவிகள், அது மாணவர் செல்வங்களாக இருக்கட்டும், மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, இல்லை குடும்ப தலைவியாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து இங்கேருந்து மதுரை போனால் அது தேனியிலேருந்து காசு இல்லாமல் பஸ்ஸில் போயிடலாம், நேரத்தை மதுரைக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதம் 2000 3000 மிச்சப்படுத்தக்கூடிய அளவிலே பெண்களுக்கு பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதனால் ஈரோடு வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் டெல்லியை பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிஜேபி வந்திருக்கு. போன பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னாச்சுன்னா வேலை அரசு வேலை செய்கிற ஊழியர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வந்து இந்த வருமான வரி தள்ளு போட்டாங்க. இந்த வருமான வரி தள்ளுறதுக்கு காரணமே இந்த டெல்லி எலெக்ஷன் நான் நினைக்கிறேன். அங்கே தான் அதிகமான அரசு ஊழியர் இருக்கிறார்கள். அந்த தேர்தலுக்காக அந்த வரியை 12 லட்சமாக அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள். அந்த வரம்பை உயர்த்தியிருக்க வருமானத்துறையில் உயர்த்தியிருக்கிறார் என்பதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிரொலிக்கும். 2026 டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், ரவி தான் ஆட்சி செய்வார். தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா அதுலேருந்து கல் ஏற்கனவே சாருங்க கேரளாவுக்கு போனால் இருக்குது, கர்நாடகா போனால் இருக்குது, பாண்டிச்சேரி போனால் இருக்குது, ஆந்திரா போனால் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. அந்த காலத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலே இது வந்து ஒரு கொள்கை முடிவை எடுத்து வச்சுருக்காங்க, கல் வேண்டான்ட்டு. இடையில கூட கலைஞர் அவர் கூட இந்த கல்லுக்கடை திறந்து வச்சார்கள். எதிர்ப்புகள் அதிகமாகிட்ட காரணத்தினாலே அதை மூடிட்டாங்க. அதனால இப்போ வந்து ஹைகோர்ட்டோட ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பனைகள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுது, பனையை பாதுகாக்க முடியல, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கல்வியில் இறந்து விற்பனை செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் பனைகளை என பாதுகாப்போம், அது நிறைய தொழிலாளிகள் வருவார்கள் என்று கோர்ட்டிலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். அங்கேயே ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் இது அரசு கொள்கை முடிவு, அது அரசு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். பல சங்கங்கள் சேர்ந்த தலைவர்கள், வாரியத்தில் இருக்கின்ற அந்த பனை தொழிலாளர்கள் நிறைய பேர் தமிழகத்துக்கு லெட்டர் கடிதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கும் அது வந்தால் நல்லா இருக்கும். இந்த பனை தொழிலாளருடைய வேதனை பார்க்கின்ற பொழுது கிடைத்தால் நல்ல வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன்.